பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே ஆமென். யாவரும் முழங்காற்பனையிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரை துதியுங்கள். யாவரும் எழுந்து நின்று கூறுவோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். மாறி மாறி வாசிக்க வேண்டியதான சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் 105 சங்கீதம் 1 முதல் 24 வசனங்களை நாம் முறையாக வாசிப்போம். சங்கீதம் 105 சங்கீதம் 1 முதல் 24 வசனங்கள். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. அவருடைய தாசனாய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும், ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தாரண்டைக்கும் போனார்கள். நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும். அப்பொழுது இஸ்ரவேல் எகிப்திற்கு வந்தான். யாக்கோபு காமின் தேசத்திலே பரதேசியாயிருந்தான். நாம் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த அவர் பரிசுத்த ஆவியினாலே அடிமையாக பிறந்தார்.
யாவரும் அமருவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபையின் பிள்ளைகளே, ஆசீர்வாதபுரம், கானாவூர், பால்வண்ணநாதபுரம் ஆகிய 3 சபைகளாக ஆண்டுடைய பாதப்படியில் வந்திருக்கிறவங்க யாவரையும் அன்போடு இணைச்சுகின்றோம், வாழ்த்தி வரவேற்கின்றோம். எருசலேமை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் புத்தகத்தில் பார்க்கின்றோம். அதே போல் இந்த சேகரத்தை நேசித்து சேகரத்தின் அனைத்து ஊழியங்களிலும் பங்கு பெற்று சேகரத்துக்காக ஜெபித்து சேகரத்துக்கு வளர்ச்சியின் பாதையிலே தோள் கொடுத்து வருகின்ற உங்களையும் கர்த்தர் இணைச்சுவாராக, சுகித்திருக்க பண்ணுவாராக என்று சொல்லி நாங்கள் நினைச்சுகின்றோம், வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம். இந்த வருடாந்திர கூட்டத்திலே முக்கியமாக கடந்த ஆண்டு நம்முடைய சேகரத்தில் நடைபெற்றதான பணிகளை குறித்து நாம் நினைச்சுவோம், அறிக்கை கேட்போம். அதன் அடிப்படையிலே 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் 2025ஆம் ஆண்டு மார்ச் 31 முடிய நம்முடைய சேகரத்தில் செய்யப்பட்ட ஊழியங்கள், பணிகள் என்னும் பொருளாதாரம், ஆராதனைகள் என்னென்ன என்பதை நம்முடைய சேகரத்தின் செயலர் திரு பாக்கியநாதன் ராஜமணி அவர்கள் கடந்த ஆண்டு ரிப்போர்ட்டை இப்பொழுது நினைச்சுவார்கள், வாசிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து நாம் நினைச்சுவோம், ஒரு வேத பாடம் வாசிக்கப்போம். அதனைத் தொடர்ந்து நம்மத்திலே ஒரு சிறப்பு தரிசனத்தோடு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக ஃபாதர் லியோ அவர்கள் நம்மத்திலே வந்திருக்கின்றார்கள். அவர் நமக்கு நினைச்சுவார்கள், அந்த வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். இப்பொழுது நாம் ஆண்டறிக்கை வாசிக்க கேட்போம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த மத்தியான வேளையை உங்களையெல்லாம் வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டறிக்கை ஆசீர்வாதபுரம் சேகரம் 2024-25. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சபையின் அஸ்திபாரமும் கிறிஸ்துவே என்ற உன்னத வார்த்தைக்கிணங்க நம்முடைய ஆசீர்வாதபுரம் சேகரத்திற்கு கிறிஸ்துவானவர் அஸ்திபாரமாக இருந்து நம்மை அனைத்து வகைகளிலும் உருவாக்கி கொண்டு வருகிறார். ஆண்டவரின் வழிநடத்துதலையும் அவருடைய அளவில்லாத கிருபையையும் எண்ணி ஆண்டவருக்கு சோஸ்திரங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோன்று திருச்சபையின் அனைத்து ஊழியங்களிலும் நிர்வாக பணியிலும் சேகரமாக இணைந்து முழு ஒத்துழைப்போடு செயல்பட்டு வருகின்ற சேகரத்தின் அனைத்து குடும்பங்களையும் வாழ்த்துகிறேன். சபை பணி கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் ஆசீர்வாதபுரம் சேகரத்தின் 3 சபைகளிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் வண்ணமாக தினந்தோறும் காலை, மாலை மற்றும் அனைத்து ஆராதனைகளும் சிறப்பாக நடைபெற்று வர கர்த்தர் உதவி செய்து வருகிறார். 2024-25ஆம் ஆண்டில் சேகரத்தில் திருச்சபை மக்களை விசுவாச வாழ்வில் ஊன்ற கட்டப்படும் வகையில் அநேக சிறப்பு ஊழியங்கள் நடைபெற தேவன் கிருபை செய்தார். அதை எண்ணி ஆண்டவரை போற்றுகிறேன். கடந்த 28/4/2024 ஞாயிறு CSI திருநெல்வேலி திருமண்டலம் பேராயர் RT ரெவரன் டாக்டர் ARJST பர்னபாஸ் PAPD DD அவர்கள் நம்முடைய சேகரத்தின் 102 பிள்ளைகளுக்கு திடப்படுத்தல் கொடுத்து பிள்ளைகளின் ஆவிக்குரிய வாழ்வின் அடுத்த கட்ட நிலைக்கு அழைத்து செல்ல உதவி செய்தார். திடப்படுத்தல் பெற்ற பிள்ளைகளையும் சேகரத்தினையும் ஊக்கப்படுத்தி ஜெபித்த மகாகணம் பேராயர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மே மாதம் 1வது ஞாயிறு அன்று தொழில் செய்கின்ற அனைத்து பிள்ளைகளையும் பிரதான ஆராதனையில் அவர்களுக்கு தொழில்களுக்கான தேவ வார்த்தை எடுத்து கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபித்து அனைவருக்கும் பூங்கொத்து கொடுத்து உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தப்பட்டது. சேகரத்தின் பிள்ளைகளை ஜெபத்தில் வழிநடத்தும் விதமாக முழு இரவு ஜெபம் 21/6/2024 வெள்ளி இரவு 9 மணி முதல் சனி அதிகாலை 4:30 மணி வரை நடத்தவும், திருச்சபையின் பிள்ளைகள் உற்சாகமாக பங்கு பெற்று
கிராமங்களுக்காக ஜெபித்தனர். இதுவரை 4 முழு இரவு ஜெபம் நடைபெற கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆசீர்வாதபுரம் சேகரத்தின் 2வது சோஸ்திர பண்டிகையானது ஆசீர்வாதபுரம் பரிசுத்த பேதுரு ஆலய வளாகத்தில் 2024 ஆகஸ்ட் மாதம் 22, 23, 24, 25 ஆகிய 4 தினங்கள் சேகரத்தின் பிள்ளைகள் குடும்பமாக ஒன்று கூடவும் ஆண்டவர் தங்கள் வாழ்வில் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து நன்றி பெருக்கின் அடையாளமாக உற்சாகமான காணிக்கைகளை படைத்து பண்டிகையை ஆசரிக்க உதவி செய்தார். சோஸ்திர பண்டிகை மொத்த வரவு 6,76,271 ரூபாய். மொத்த செலவு 3,70,709 ரூபாய். மீதமுள்ள தொகையில் 2 லட்சம் ரூபாய் பேராயர் அனுமதி பெற்று ஆசீர்வாதபுரம் ஆலயம் மற்றும் CDTA பாடசாலைக்கு கழிப்பறை கட்டுமானம் கட்ட வழங்கப்பட்டது. மீதம் ரூபாய் 1,05,560 சேகர கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. சிறப்பு தினங்களான மே தொழிலாளர் தினம், ஆசிரியர் தினம், வயது மூத்தோர் சிறப்பு கூடுகை ஆகிய முக்கிய தினங்களில் சேகரத்தின் பிள்ளைகளுக்கு குறிப்பாக வயது மூத்தோர் கூடுகையில் 71 பேர் பங்கு பெற்றனர். அவர்களுக்கு மருத்துவ ஆலோசனையும் உற்சாகப்படுத்துகிற தேவ வார்த்தைகள் மற்றும் இரவு உணவும் வழங்கப்பட்டது. அனைத்து வயது மூத்தோரும் மிக மகிழ்ச்சியாக பங்கு பெற்றனர். சேகரத்தின் 3 சபைகளிலும் ஆலய பிரதிஷ்டை பண்டிகையானது மிகவும் கர்த்தருக்கு பிரியமான முறையில் ஆசரிக்க உதவி செய்தார். பிரதிஷ்டை என்பது தங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு முதலாவது பிரதிஷ்டை செய்யும் கர்த்தரின் பணிக்கென்று தங்களை ஒப்புக்கொடுக்கவும் கர்த்தர் உதவி செய்தார். அன்பிற்கு அடையாளமாக கிராமத்தை சுற்றியுள்ள அனைவருக்கும் அன்பின் ஐக்கிய விருந்து வழங்கப்பட்டது. சேகர அளவிலான சுவிசேஷ ஊழியமானது 14/10/2024 முதல் 18/10/2024 ஆகிய 5 தினங்கள் அருகான கிராமங்களில் நடைபெற கர்த்தர் உதவி செய்தார். 20/10/2024 ஞாயிறு அன்று கர்த்தப்பள்ளியூர் பட்டணத்தை மையமாக வைத்து ஆண்டவர் நமக்கு கட்டளை மக்களை சந்தித்து ஜெபம், ஊக்குவித்தல் போன்ற பணிகளில் மகிழ்ச்சியோடு செயல்பட்டனர். அதனைப் போன்று திருமண்டல அளவிலான ஆண்கள் மாநாடு, பெண்கள் மாநாடு, பெண்கள் உபவாச சோஸ்திர ஜெபம், சபை மன்ற கூடுகைகள், வாலிபர் ஊழியம், சிறுவர் ஊழியம், அனைத்து ஊழியங்களிலும் திருச்சபையின் அனைத்து பிள்ளைகளும் உற்சாகமாக பங்கு பெற்றனர். அதேபோன்று சபை அளவிலான பாலர் ஞாயிறு ஆராதனையில் கிறிஸ்மஸ் காலங்களில் சேகரத்தின் அனைத்து பிரிவினருக்கும், அதாவது சேகர சிறுவர் கிறிஸ்மஸ் கீத ஆராதனை, வாலிபர் இளம் தம்பதியினர், ஆண்கள் பெண்கள் சிறப்பு கீத ஆராதனைகள் மிக நேர்த்தியாக உற்சாகமாக நடைபெற கர்த்தர் உதவி செய்தார். இது சேகர அளவில் முதலாக என்பதால் அனைவருக்கும் புது உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் பெறுகின்ற காலங்களாக ஆண்டவர் அமைத்து கொடுத்தார். கல்வி பணி. நமது சேகரத்தில் ஆசீர்வாதபுரத்தில் ஒரு தொடக்கப்பள்ளியும் கானாவூரில் ஒரு தொடக்கப்பள்ளியும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இதில் 7 ஆசிரியர்கள் பணி செய்து வருகின்றனர். 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கல்வி பயின்று வருகின்றனர். மாணவ மாணவிகளின் எதிர்காலம் சிறப்பாக அமையவும் பள்ளியின் வளர்ச்சிக்காகவும் ஜெபிப்போம். பொருளாதாரம். நமது சேகரத்தின் நிதிநிலை ஆண்டவரின் கிருபையினால் வளர்ச்சி அடைந்து வருகிறதாய் உள்ளது. 31/3/2025 படி ரூபாய் 8,40,317 சேகர கணக்கில் உள்ளது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். சேகரத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக நின்று செயல்பட்ட திருச்சபையின் அனைத்து மக்களுக்கும், சேகர ஆசிரியர்கள், சபை ஊழியர்கள், 3 சபையின் பொறுப்பாளர்கள், மூப்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைவாக நாம் சகோதர அன்பிலும் ஐக்கியத்திலும் சமாதானத்திலும் விசுவாசத்திலும் நாள்தோறும் வளர்ந்து பெருகிடவும் தேவனுடைய திருப்பெயருக்கு புகழும் மகிமையும் உண்டாக நாம் வாழ கடவுளிடம் நம்மை ஒப்படைப்போம். தேவன் தாமே நம்மை தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக.
ஜெபிப்போம், கொடுப்போம், ஆசீர்வாதம் பெறுவோம். கிறிஸ்துவின் பணியில் ரெவரன் கே தனபால் சேகரக்குரு அவர்கள், ரெவரன் ஏபி ஜான் கன்னடி சேகர தலைவர் அவர்கள். நன்றி, வணக்கம். அன்பானவர்களே, கடந்த ஆண்டிலே நாம் சேகரமாக செய்த பணிகள், கல்வி பணி, 2 பாடசாலைகள், 3 சபைகள், அதிலே ஆவிக்குரிய பணிகள், அது மட்டுமல்லாமல் சிறப்பு கூடுகைகள், ஒவ்வொரு ஐக்கிய சங்கங்களுக்கும் சிறப்பு கூடுகைகள். முக்கியமாக கடந்த ஆண்டிலே மூத்தோர் கூடுகை மிகவும் அருமையாக இருந்தது என்று சொன்னார்கள். ஒருத்தர்லாம் சொன்னாப்புல, ஐயா இதை மாதம் வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு மூத்தோர் கூடுகையை அநேகம் பேர் பங்கு பெற்றார்கள். எனவே இதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? நீங்கள் தான். நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் என்ன செய்ய முடியும்? திருச்சபையின் அனைத்து பணிகளும் நேர்த்தியாக செய்ய முடியும். நன்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டு வருகிறீர்கள். நம்முடைய சேகரத்தின் ஜெபிப்பதிலும், எனும் ஊழியங்களிலும், எனும் ஆராதனை பங்கு பெறுவதிலும், எனும் ஆண்டவர்கண்டு உங்களுடைய இல்லங்களுக்கு நாங்கள் வந்து கேட்குற பொழுதெல்லாம் நீங்கள் கொடுக்கின்ற உற்சாகமான காணிக்கை நிமித்தமாக நம்முடைய சேகரத்தின், அதாவது 2025 மார்ச் மாதம் 3ஆம் மாதத்தின் கணக்கப்படி 8,40,317 ரூபாய் ஆண்டவர் நம்முடைய சேகரத்தின் பொருளாதாரத்தின் சிலர் ஆசீர்வதித்திருக்கின்றார். நாம் கடந்த ஆண்டு இதே போன்ற தோத்திர பண்டிகை கொண்டாடி அதில் இருந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் நாம் எடுத்து அந்த நம்முடைய ஆலயத்தின் பின்பகுதியில் இருக்கின்ற அந்த கழிப்பறை வசதிக்காக நாம் என்ன செஞ்சோம்? செய்தோம். இன்னும் நீங்கள் ஏராளமான வீடு செங்கல், மணல், சிமெண்ட் என்னும் பொருட்கள்லாம் கொடுத்தீர்கள், கட்டி முடிச்சாச்சு. இப்போ இந்த ஆகஸ்ட் மாதமும் பணிகளை நிறைவு பெற வேண்டும் என்று சொல்லி நாம் அந்த சேகர நிதியில் இருந்து 3 லட்சம் ரூபாய் எடுத்திருக்கின்றோம். 3 லட்சம் ரூபாய் எடுத்து அதுக்கு 1.25 லட்சம் ரூபாய்க்கு டைல்ஸு அனைத்து பொருட்களும் வாங்கியிருக்கின்றது. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மாதம் அடுத்த மாதத்துக்குள் அதன் பணிகள் எல்லாம் நிச்சயம் நிறைவேற்றிவிடும். எனவே இந்த சேகரத்திலிருந்து நாம் 5 லட்சம் ரூபாய் அந்த கட்டுமான பணிக்கு கொடுத்திருக்கின்றோம். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இது எல்லாம் உங்களுடைய பணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் உங்கள் இல்லங்களுக்கு வருகிறோம், வந்து ஜெபிக்கிறோம். நீங்கள் கொடுக்கிற காணிக்கைக்கு ரசீது கொடுக்கிறோம். உங்களுடைய காணிக்கை தான் நம்முடைய ஆசீர்வாதபுரம் சேகரத்திலே வரவு வைக்கப்படுகின்றன. சரியா? நீங்கள் கொடுக்காம இவ்வளோ ரூபா வந்திருக்குமா வராதா? சொல்லுங்க. நீங்கள் கொடுக்காம இவ்வளோ ரூபா வருமா வராதா? வராது. நீங்கள் தான் கொடுத்தீர்கள். உங்களுடைய உழைப்புக்கும் உங்களுடைய அர்ப்பணிப்புக்கும் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்ன நல்ல வாஞ்சிக்கும் நினைச்சேன் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே நாம் அனைத்து தொகையும் நினைச்சுகின்றோம், சரியாக ரசீது கொடுத்து அதை நினைச்சோம் வரவு வைத்து நம்முடைய சேகரத்தின் பொருளாதாரத்தை நினைச்சுகின்றோம், உயர்த்தி கொண்டிருக்கின்றோம். பொருளாதாரத்தை குறித்து நாம் நினைச்சு நம்முடைய எப்படியாக போய்கொண்டிருக்கின்றது. மூன்று சபை நடைபெற்று கொண்டு முக்கியமாக விசேஷமாக சிறப்பாக பங்கு பெற்று கொண்டு வரையில் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் கடந்த ஆண்டிலிருந்து முள்ளிரவு ஜெபம் 3 மாதங்களுக்கு ஒரு தடவை 3 ஆலயங்களிலும் வைத்து நாம் நடத்தி கொண்டு வருகின்றோம். அது கிட்டத்தட்ட 5 முள்ளிரவு ஜெபங்கள் நிறைவு செய்திருக்கின்றது. உபவாச கொடுகைகள் என்னும் முன்னிரவு ஜெபங்கள் என்னும் சிறப்பு கூடை என்று சொல்லி ஊழிய பாதையில் கர்த்தர் நிச்சயிக்கின்றார். நம்முடைய மக்களுக்கு தேவையான சத்தியத்தை கொடுத்து கொண்டு வருகின்றார். ஹல்லேலூயா. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல பூமி கர்த்தரை அறிகின்ற அறிவினால் நிறைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் 3 சபைகளும் சிறந்த சத்தியங்களை நிச்சயிக்கிறார், கொடுத்து. அதற்காக நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? சமுதாய பணிகளும் செய்ய வேண்டும். சமுதாய பணிகளும் நிச்சயம் செய்ய வேண்டும். கடந்த நாட்களில் சமுதாய பணி என்று சொன்னால் இலவச மருத்துவ முகாம் இன்னும் நடத்தினோம். இன்னும் நாம் என்ன செஞ்சிருக்கின்றோம்? அந்த வீட்டிலே இருக்கின்ற வயதானவர்களை அழைத்து கொண்டு வந்து நாம் என்ன செஞ்சோம்? ஒரு சிறப்பு கூடுகை நடத்தினோம். அது அவளுக்கு மிகுந்த பிரயோஜனம். ஏன்னா வீட்டில் யாருமே எங்களுக்கு கண்டுக்கிட மாட்டாங்க. நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அவங்க மனசில் நிச்சயம் ஒரு வெறுமை இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு கூட்டத்தை வைத்து அவங்களுக்கும் ஒரு மருத்துவ ஆலோசனை கொடுத்து இரவு உணவு கொடுத்து நினைச்சு நடைபெற்றது.
எனவே நம்முடைய சேகரமானது என்ன செய்கின்றது, அனைத்து வகையிலும் என்ன செய்கின்றது, உருவெடுத்து வருகின்றது. எனவே நாம் தொடர்ந்து என்ன செய்வோம், செயல்படுவோம். இந்த 3 சபைகளின் பிள்ளைகள் எல்லாருக்கும் என்ன செய்கின்றோம், நாங்கள் சேகரத்தின் சார்பாக என்ன செய்கின்றோம், மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒருவேளை நீ நினைக்கலாம் எலெக்ஷன் பீரியடு முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனாலும் நாங்களும் உங்களோடு கூட தோள் கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒவ்வொரு மாதமும் ஐயா நம்முடைய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது, காணிக்கை எப்படி இருக்கின்றது என்று சொல்லி மாதமும் அது குறித்து கரிசனையோடு கேட்கின்ற அன்பு ஐயா ஜெயராஜ் ஐயா அவர்களுக்கு நான் நினைச்சுகின்றேன், நம்முடைய சபையின் சார்பாக சேகரத்தின் சார்பாக நன்றி நினைச்சுகின்றேன், தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் அடுத்து செயலர் அவர்களும் நினைச்சுவார்கள், திருச்சபையில் நினைச்சுவார்கள், என்ன செய்யலாம் என்று சொல்லி கேட்கின்ற பொழுதெல்லாம் நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். எனவே அன்பு திரு எஸ் பாக்கியநாதன் ராஜமணி அவர்களையும் நம்முடைய சேகரத்தின் சார்பாக நினைச்சுகின்றேன், நன்றி நினைச்சுகின்றேன், தெரிவித்துக் கொள்கின்றேன். அவள் செய்த பணிகளும் மிகவும் மிகவும் நேர்மையானது. எனவே கர்த்தர் நினைச்சுகின்றார். அது மட்டுமல்லாமல் 3 சபை ஊழியர்கள், ஆசீர்வாதபுரம் சபை ஊழியர் அன்பு தம்பி சாம், கானாவூர் சபை ஊழியர் அன்பு தம்பி நிக்சன், பால்வநாதபுரம் சபையில் அன்பு ஐயா தனராஜ் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் 3 ஆலய பணியாளர்கள், ஆசீர்வாதபுரம் ஆலய பணி அன்பு சகோதரர் செல்வன், கானாவூர் ஆலய பணி அன்பு சகோதரர் வின்சென்ட், பால்வநாதபுரம் ஆலய பணி அண்ணன் நடராஜன் அண்ணன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் நினைச்சுகிறேன், நன்றி நினைச்சு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் திருச்சபையின் திருமண்டல பெருமண்ட உறுப்பினர்கள் எனும் சேகரமண்ட உறுப்பினர்கள், எல்சிஎஃப் கமிட்டி உறுப்பினர்கள் அனைத்தும் நினைச்சுகின்றது, அனைவருக்கும் நினைச்சுகின்றோம், நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய திருச்சபையானது ஒருவேளை எலெக்ஷன் கமிட்டி இல்லை என்று சொன்னாலும் யாரிடம் போய் அவங்க 21 பேர் போய் கேட்டாலும் மிகுந்த உற்சாகமாக நினைச்சு கொடுக்கிறவர்கள், அவர்களையும் நினைச்சுகிறேன், பாராட்டுகின்றேன், அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பானவர்களே, இது கடந்த ஆண்டு ஊழியமாக நினைச்சு இருக்கின்றது. வருகின்ற புதிய ஆண்டுக்கான ஊழியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், தொடர்ந்து செய்ய வேண்டும். கடந்த ஆண்டு இவ்வளவு செஞ்சுட்டாச்சு, இனிமேலும் என்ன செய்ய வேண்டும், இதை காட்டிலும் என்ன செய்யணும், அதிகமாக செய்யணும். செய்யணுமா செய்ய வேண்டாமா? செய்யணும். நம்ம வீடு போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் அதிக அழகா இருக்குதா, பழமையா இருக்குதா? சொல்லுங்க. அழகா இருக்கணும். அதே போல தான் திருச்சபையும் கடந்த ஆண்டை காட்டிலும் வருகின்ற ஆண்டு என்ன செய்யணும், பொழிவு பெறணும், புத்துணர்ச்சி பெற வேண்டும், மக்கள் என்ன செய்ய வேண்டும், சுகவாழ்வு பெற வேண்டும். அதுதான் திருச்சபையுடைய தலைமை கடமை. அதை நாம் என்ன செய்யணும், இன்னும் அதிகமாக நேர்த்தியாக என்ன செய்ய வேண்டும். அதற்கான திட்டங்களை நிச்சயங்கள் கொடுங்கள், நல்ல ஆலோசனை கொடுங்கள். திருச்சபைக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காமிப்போம். கர்த்தர் நம்முடைய சேகரத்தை நினைச்சவாறாக மிகவும் ஒரு பெரிய ஒரு சேகரமாக, தனித்துவம் வாய்ந்த சேகரமாக கர்த்தர் நமக்கு நினைச்சவாறாக மாற்றி தருவாராக. அது மட்டுமல்லாமல் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வேத பாட தேர்விலை அதிகமான பேர் பங்கு பெற்றார்கள், அவளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பண்டிகை கண்டு ஏராளமான பேர் உதாரத்தமான காணிக்கைகளை கொடுத்தார்கள், அவளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த நன்கொடை கொடுத்தவங்களுக்கு எல்லாம் ஒருவேளை 10,000 15,000 இன்னும் நன்கொடை படி கொடுத்தவங்களுக்கெல்லாம் அந்தந்த ஆலயங்களை வைத்து நிச்சயம் பரிசு வழங்கப்படும். இன்னைக்கு ஒன்லி திருமறை தேர்வு எழுதின பிள்ளைகளுக்கும் ஆண்கள் ஐக்கிய சங்கத்திலே வெற்றி பெற்ற பிள்ளைகளுக்கு மட்டும் எங்கே நிச்சயம் பரிசு வழங்கப்படும். மற்றபடி அந்த நன்கொடை கொடுத்தவர்களுக்கான பரிசுகள் அந்தந்த ஆலயங்களில் வைத்து நிச்சயம் கொடுக்கப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு இந்த ஆண்டு நம்முடைய திருச்சபை இன்னும் எப்படியாக செல்ல வேண்டும், இன்னும் ஆவிக்குரிய பணியிலும் சமுதாய பணியிலும் எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த வருடாந்திர கூட்டத்தில் யாரை அழைப்பதுன்னு சொல்லி யோசித்தோம். நம்முடைய பாரம்பரியம் என்ன தெரியுமா, நம்முடைய இந்த மேற்கு கவுன்சில், மேற்கு சபை மன்றத்துடைய பாரம்பரியம் என்னென்று சொன்னால், வருடாந்திர கூட்டத்திலே நம்முடைய ரோமன் கேத்தலிக் ஃபாதரை அழைப்பதுதான் வழக்கம். அதன் அடிப்படையிலே நம்முடைய மத்தியில் வந்திருக்கின்ற ஃபாதர் லியோ அவர்கள் நமக்கு அறிமுகமானவர்கள். வெக்கால்பட்டியிலே 5 ஆண்டுகள் பணி செய்தார்கள். இன்னும் இங்கே இருக்கின்ற பொழுது நம்முடைய சுற்றியுள்ள சேகர்களுக்கெல்லாம் சென்று இப்படிப்பட்ட வருடாந்திர கூட்டத்திலே அவர்கள் செய்தார்கள், இறை வார்த்தை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வந்தோடனே சொன்னாங்க, ஒரு காரியத்தை சொன்னாங்க, இந்த ஸ்கிரிப்சர், இந்த வேதத்திலே ஸ்கிரிப்சர்லே டாக்டரேட் முடித்திருக்கிறார்கள். அது மிகுந்த ஒரு ஆசீர்வாதம் நமக்கு. அவருடைய படிப்பு இன்றைக்கு நமக்கும் அது வேதத்திலிருந்து நிச்சயம் கற்றுக் கொடுப்பார்கள். எனவே அன்னாரை நாம் நிச்சயம் வரவேற்க வேண்டும். எனவே அன்பு ஃபாதர் லியோ அவர்களை நம்முடைய சபையின் திரு DS தாவீதுரூபன் அண்ணன் முன்பதாக வந்து அன்பு ஃபாதர் லியோ அவர்களுக்கு நினைச்சுவார்கள். இந்த ஒரு பொன்னாடையை நினைச்சுவார்கள் போர்த்து அவரை வரவேற்பார்கள். அதனைத் தொடர்ந்து நம்முடைய பொருளாளர் மற்றும் செயலாளர் அவர்களுக்கும் நாம் என்ன செய்வோம், ஒரு பொன்னாடையை போர்த்து நிச்சயமும் வரவேற்போம்.
கரங்களை தட்டி அவர்கள் மூலமாக நாம் செய்யப்படுகின்ற ஊழியங்கள் சமுதாய பணி என்ன என்பதை நினைச்சுவார் கண்டிருப்பார்கள். நன்றி. அடுத்து நம்முடைய செயலர் அன்பு ஐயா பாக்கியநாத ராஜமணி அவர்களுக்கு நாம் நினைச்சுவோம் இந்த பொன்னாடை பொறுத்து நினைச்சுகின்றோம். வரவேற்கிறோம். அடுத்து நம்முடைய பொருளாளர் அன்பு ஐயா ஜெயராஜ் ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடை பொறுத்து நிச்சயம் வரவேற்போம். இதிலே நாம் ஒரு காரியம் தொட்டுவிட்டேன். நம்முடைய பாடகர் குழுவின் நிச்சயம் பாராட்ட வேண்டும். நான் 2 ஆராதனை சொல்லிவிட்டு இது 3வது ஆராதனை. இருந்தாலும் அவர்களுக்கு அதுக்கு தகுதியுடையவர்கள். சரியா? ஏன்னா நாங்கள் ப்ராக்டிஸ்லாம் முடிய எவ்வளோ நேரம் 11 ஒரு நாள்லாம் 11:30 கிட்ட ஆகிட்டு இவ்வளோத்துக்கும் மறுநாள் ஸ்கூல் இருக்கும். பிள்ளைங்களை உட்காருங்க அப்படின்னு சொன்னால் அடி உட்காந்துருவாங்கண்ணே. எனவே அன்பு பிள்ளைகள், அன்பு தம்பிமார், இசை மீட்டு அன்பு தம்பி ஜோசப், பாடலுக்குள் இருக்கின்ற அனைத்து பிள்ளைகளும் நாங்கள் நினைச்சுக்கின்றோம். நாம் நினைச்சுக்கின்றோம். மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். காணாவூர் பிள்ளைகளும் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் நன்றி. கத்து சித்தமால் வருகின்றாங்களே. இன்னொரு ஊர் என்ன ஊர்? அவங்களும் நினைச்சணும் வரணும்னே. அவங்களுக்காக ஜெபிப்போம். கத்தர் நினைச்சவாராக, பெரிய காரியத்தை நினைச்சவாறு செய்வாராக. முடிவிலே அவளுக்கு ஒரு சின்ன பரிசு நிச்சயம் கொடுக்கப்படும். ஐயா ஃபாதர் அவர்கள் இறை செய்து கொடுத்த பிற்பாடு வேத பாடத்திற்கான பரிசு வழங்கப்படும். அதனை தொடர்ந்து நிச்சயப்படும். அன்பு பிள்ளைகளுக்கும் ஒரு சின்ன பரிசு கொடுக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஒரு காரியம், கல்வி பணியிலே நம்முடைய பிள்ளைகள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்த பிள்ளைகளை ஊக்கப்படுத்தும்படியாக கடந்த ஆண்டு முதல் நாம் நினைச்சுகின்றோம் ஒரு ஊக்க பரிசு நினைச்சு கொடுத்து கொள்கிறோம். எனவே அது கொடுக்கின்ற அன்பு குடும்பத்தின் பிள்ளைகள் ஏசிடி குடும்பத்தார் அந்த குடும்பத்துக்கும் நினைச்சுகிறேன். மனமார்ந்த நன்றி நினைச்சு தெரிவித்துக் கொள்கிறேன். கத்தர் அவர்களை கொண்டும் நினைச்சுவாராக, பெரிய காரியம் செய்வாராக. ஆமென். இப்பொழுது வேத பாடம் வாசிக்க கேட்போம். அதனைத் தொடர்ந்து நம்ம வந்திருக்கிற அன்பு ஃபாதர் லியோ அவர்கள் நமக்கு தரிசனங்களோடு திட்டங்களோடு நம்முடைய சேகரம் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை வேதத்தின் அடிப்படை நிச்சயம் நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் முடிய. லூக்கா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல். ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபங்காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். தூபங்காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சை ரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டிருப்பான் என்பது வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று.